Cloud Kitchen Challenge. எப்படி ப்ராஃபிட்டபிளா காஸ்டிங் செட் பண்றதுன்ற கேள்வி உங்க மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கான பதில் இந்த வீடியோல. இந்த ப்ராடக்ட் பண்ண ரா மெட்டீரியல் காஸ்ட் 100 ரூபாய் ஆகுது, விற்கிற காஸ்ட் 200 ரூபாய்னா என் ப்ராஃபிட் 100 ரூபாய் கிடையவே கிடையாது. பிகாஸ் இது கூட வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் சிலது ஆட் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்றேன், இது லாஜிஸ்டிக்ஸ் செலவு பண்றேன், இது ஸ்டோரேஜ் பண்றேன், கரண்ட் பில் கட்டுறேன், மக்களுக்கு சம்பளம் தரேன், பிளஸ் அவங்க மேனேஜ் பண்ண சூப்பர்வைசர் சம்பளம் தரேன், அண்ட் அங்கே இருக்க வாட்ச்மேன் வேலை செய்யறாரு, எல்லாமே சேர்த்து எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் செலவாகுதுன்ற பட்சத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது டிவைட் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டிவைட் பை 365 போட போது ஒரு நாளைக்கான செலவு கிடைக்கும். அந்த ஒன் டேயான செலவு இருக்கு பாத்தீங்களா, அந்த செலவுல எத்தனை பொருட்கள் உற்பத்தி ஆகுது, ஒன் டேக்கு 5 பொருட்கள் உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு நாளைக்கான செலவு 5 ரூபாய்னா ஒரு பொருளோட எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸ்பென்ஸ் 1 ரூபான்ற மாதிரி கணக்கு வரும். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ற காஸ்ட்டை புரிஞ்சுப்பீங்க. ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இல்ல, மற்ற செலவுகள் எவ்வளோ ஆகுதுன்றதை எடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளோட காஸ்ட் கிடைக்கும். மேக்கிங் காஸ்ட், இந்த மேக்கிங் காஸ்ட் இன்டூ 2 தான் வந்து செல்லிங் காஸ்டா இருக்கணும். அப்பதான் ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். 30 days